அரசு பொது தேர்வு எழுதும் மாணாக்கர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டியும் அதிக மதிப்பெண் பெற வேண்டியும் திருவட்டார் இந்து கோவில் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து ஆலய நிர்வாகிகள் இணைந்து நடத்தும் ஹயக்ரீவர் ஹோமம் எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாத மலர்களை பணியும் விதமாக திருவிளக்கு ஏற்ற இருக்கின்றோம். இந்த திருவிளக்கு ஏற்றுவதற்காக வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீட ஏக தர்மகர்த்தா சுவாமிஜி சைதன்யானந்த்ஜி மகராஜ் அவர்களையும் சிதரால் என்எம் வித்யாகேந்திர முதல்வர் திருமதி VS மஞ்சுளா ரமேஷ் அவர்களையும் திருமதி ஜெயந்தி வெள்ளத்துறை அவர்களையும் திருமதி ரமாதேவி ஜெயசேகரன் அவர்களையும் தென் தமிழக தர்மரக்ஷன் செயலாளர் திருமிகு வி முருகன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஓம் ஒளிவிளர் விளக்கே போற்றி. 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 அடுத்ததாக நிகழ்ச்சியின் தொடர்ந்து இறைவணக்கம். திருவட்டார் ஒன்றிய துணைத் தலைவர் திருமதி பி லேகா நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைவாணினின் கருணை தேன்மழை விளையாடும் என்னாவில் செந்தமிழ் அலங்கார தேவதை வனிதாமணி இசைக்கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி. கலைவாணினின் கருணை தேன்மழை விளையாடும் என்னாவில் செந்தமிழ் மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும். மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும். அருள் ஞான கரம் ஒன்றில் ஜபமாலை விளங்கும். ஸ்ருதியோடு லயபாவஸ்வரராக ஞானம். சரஸ்வதி மாதா உன் வீணையில் எழும் கானம். கலைவாணினின் கருணை தேன்மழை விளையாடும் என்னாவில் செந்தமிழே. வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம். வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம். வேணுவில் வரும் கானம் வாணி உன் சக்கரபாதம். வானகம் வையகம் உன் புகழ் பாடும். வானகம் வையகம் உன் புகழ் பாடும். வேண்டினேன் உனை பாட தருவாய் சங்கீதம். கலைவாணினின் கருணை தேன்மழை விளையாடும் என்னாவில் செந்தமிழ். வரவேற்புரை திரு வின்சென்ட் அருணாச்சலம் பள்ளி ஆசிரியர். அற்புதமான இந்த நல்ல வேளையில் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன்.
அந்த வகையில் ஒரு மனிதனை சமுதாயத்தில் மாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு ஆயுதமாக விளங்கக்கூடியது கல்வி. அந்த கல்வி அத்துணை சிறார்கள் கைகளிலும் தவழ வேண்டும். அதே நேரத்தில் அந்த கல்வி அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த வெற்றி கனியை கொடுக்கும் விதமாக இந்த அழகான அற்புதமான ஹைக் ரிவர் ஹோமத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆசிரியை வழங்க இருக்கக்கூடிய வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய ஏக தர்மகர்த்தா சுவாமிஜி சைதன்யானந்த்ஜி மகராஜ் அவர்களை நாம் அனைவர் சார்பாகவும் வருக 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 என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். அடுத்ததாக சிதறால் எண்ணம் வித்யாகேந்திராவுடைய முதல்வராகவும் திருவிளக்கு ஏற்றி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி விஎஸ் மஞ்சுளா ராஜேஷ் அம்மா அவர்களை நாம் அனைவர் சார்பாகவும் வருக 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 என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். அடுத்ததாக மார்த்தாண்டம் திருக்கைலை புகுந்தரி சிவனடியார் கூட்டம் திருமதி ஜெயந்தி வெள்ளத்துறை அம்மா அவர்களையும் நாம் அத்துணை பேர் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். கல்வி குழுமத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி ஏ சுதாதேவி அம்மா அவர்களையும் இந்நல்வேளையில் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி ரமாதேவி ஜெயசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். செர்பாலூர் முத்தாரம்மன் கோவில் ட்ரஸ்ட் தலைவர் திருமிகு வி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். இறைவணக்கம் பாடிய திருவட்டார் ஒன்றிய துணைத் தலைவர் திருமதி பி லேகா நடராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவட்டார் ஒன்றிய தலைவர் திருமிகு ஜி தர்மராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜி விவேகானந்தன் அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் அட்வொகேட் திரு டி வேலுதாஸ் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய பொதுச் செயலாளர் திரு கே உதயகுமார் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய துணைத் தலைவர் திரு சி அனில்குமார் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய துணைத் தலைவர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய துணைத் தலைவர் திரு ஏ ஸ்ரீகுமார் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய செயலாளர் திரு இ சசிகுமார் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய செயலாளர் திரு டி லாசர் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய செயலாளர் திரு அரவிந்த் குமார் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய செயலாளர் திரு டி ஜெயசேகரன் அவர்களையும் திருவட்டார் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் திரு பி ஸ்ரீகண்டன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர் திரு ராகவன் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய கண்டா சங்கச்சாலக் திருவட்டார் RSS வழக்கறிஞர் திருமிகு எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களை நாம் அத்துணை பேர் சார்பாக பலத்த கரவோசைகளோடு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். குலசேகரம் RSS கண்டா சங்கச்சாலக் திரு சி கலையரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எம்.ஆர். காந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்து கோவில் கூட்டமைப்பு ட்ரஸ்ட் செயலாளர் திரு த மாதவன் பிள்ளை அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்து கோவில் கூட்டமைப்பு ட்ரஸ்ட் தலைவர் RSS மேற்கு ஜில்லா சங்கஜாலக் ஸ்ரீமான் சி ராஜேந்திரன் ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரை கூற அமர்ந்திருக்கக்கூடிய சம்ஸ்கார சமிதி திருவட்டார் ஒன்றிய அமைப்பாளர் திருமதி பிரேமாவதி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணாக்கர் செல்வங்களையும் அவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களையும் கோவில் அங்கத்தினர்களையும் வருக 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 என வரவேற்று என்னுடைய வரவேற்பு உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமிஜி அவர்கள் அவசர வேலையின் காரணமாக செல்ல இருப்பதால் அவர்களை ஆசுரை வழங்க அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு
குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நல்ல நாளிலே மாணவர்களுடைய கல்வி சிறக்க இந்த ஹயக்ரீவ ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தின் மூலமாக இங்கே ஒலிக்கின்ற மந்திரங்கள், அதில் ஹோமகுண்டத்தில் போடக்கூடிய ஆகுதிகள், அதன் காரணமாக நம்முடைய இந்த பகுதியில் எழுகின்ற ஒரு ஆன்மீக அலை மாணவர்களுக்கு புத்தி சக்தியை அதிகப்படுத்துவதற்கு உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் ரொம்ப ஸ்ரத்தையோட மாணவர்கள் அந்த ஹோமத்தில் கலந்துட்டுருக்கணும். அதோட மாணவர்கள் இந்த ஹோமம் நடக்கிற நேரத்தில் வேறு சிந்தனை இல்லாமல் என்னுடைய சிந்தனா சக்தி, ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும். அதற்காக இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஹயக்ரீவர் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஹோமத்திலேயே கண்ணும் கருத்துமாக கவனத்தை செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு காரியம் சிறப்பாக நடக்கணும்னா நம்முடைய மன ஒருமைப்பாடு முக்கியம். அந்த மன ஒருமைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக அமையும். நாம் இப்போது மாணவ பருவத்தில் நமக்கு வேண்டியது கல்வி. இந்த நேரத்தில் நாம் வேறு நம்முடைய மனசை வேறு சிந்தனைகளில் கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா கல்விக்கூடங்கள்லாம் போதை வஸ்து கூட கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதை விட ரொம்ப மோசமான போதை என்னென்னா இந்த செல்லை வச்சு விளையாடுற போதை. தயவுசெய்து மாணவ பருவத்தில் செல்லை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, விளையாட பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்த வேண்டிய என்னென்னா நல்லா ஆடி ஓடி விளையாடுங்க. பாரதியார் சொல்கிறார், மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு. விளையாட்டுனா இந்த செல்லை வச்சு விளையாடுறதில்ல, நல்லா ஆடி ஓடி விளையாடணும். நல்லா அதுக்கு தான் இங்கே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்கா எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா நல்லா விளையாட்டு சொல்லி தருவாங்க. 1 மணி நேரம் நல்லா விளையாடுனீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு ஆரோக்கியமாயாச்சுன்னா மனசு உறுதியாகும். நல்ல ஆரோக்கியமான உடம்பில் தான் நல்ல உறுதியான மனது இருக்க முடியும். எனவே மனதிற்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா ஆரோக்கியமான உடம்பு வேணும். இன்றைக்குள்ள மாணவர்களை பார்த்தாச்சுன்னா ஆரோக்கியம் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு 5 கிலோ ஒரு ஏதாவது ஒரு பார்சல் தூக்கணுன்னா படாத பாடுபடுறாங்க. முன்னாடியெல்லாம் 10 கிலோ 20 கிலோ ஈஸியாக தூக்கிடுவாங்க. நமக்கு முடியலை. ஏன்னா நாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கல. வீட்டில் உள்ளவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா உடம்பு பற்றியில் அவங்களுக்கு கவலை இல்லை. எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, படி 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 படி. அது ஒரு ஜபம் அவங்களுக்கு. இப்போ வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு ஜபம் என்னென்னா படி படி படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது. பெற்றோர்களை தான் மாற்றணும். அப்படியா? பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அவங்க கேட்டுதான் இருப்பாங்க. அப்போது அதே மாதிரி இல்லாமல் மாணவர்களுடைய ஒழுக்கம், அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியம், இதை பற்றியும் பெற்றோர்கள் சிந்தனை பண்ணணும். காலையிலே எழுப்பி விட்டு டியூஷனுக்கு கொண்டு விடுறது, திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே ஏதாவது சாப்பிட்டு திருப்பி டியூஷன் போகிறது, அவங்களுக்கு வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லை. இப்போ இதே மாதிரி இந்த ஹோமங்களில் கலந்துக்கும் போது நாம் நிறைய இடம் இருக்குது. முடிந்தால் எல்லாரும் ஒருத்தர் தொடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்தால் நல்லது. இப்போது கொஞ்சம் யாரையாவது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் ஒரு ஆள் வேண்டாம், பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். தொடாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி நாம் நம்முடைய சிந்தனை சக்தி, நம்முடைய புத்தி சக்தி சிறப்பாக அமைய வேண்டுமானால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, நல்லா நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருடைய நெற்றியிலையும் நீர் இருக்கணும். இப்போ அந்த அம்மா பாருங்கள், முழுக்க போட்டிருக்காங்க, அருமையாக போட்டிருக்காங்க, பார்த்தாலே சிவமயமாக இருக்காங்க. அதே மாதிரி நாம் மொத்தமாக போட்டிருக்கணும். இப்போ எங்கள் ஆசிரமத்தில் ஒரு வித்யாஜோதி கூட்டத்தில் சொன்னப்போ போட தொடங்கினாங்க. அந்த கூட்டத்தில் 2 நாள் முகாமில் 2 நாளும் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அம்மா சொல்லுது, ஒரு வித்யாஜோதி, நான் அந்த விபூதியை நல்ல முழுசாக 3 வரையாக போட்டதுனால எனக்கு தலைவலி குறைஞ்சிட்டுது,
அப்புறம் வெளியில் போகும்போது போட கொஞ்சம் வெக்கமாக இருந்ததுனால அதை போடல, திருப்பி தலைவலி வந்துடுச்சுன்னாங்க. இப்போ தலைவலி குறையிறது கூட அந்த விபூதி நமக்கு உதவி செய்யும், திருநீர் உதவி செய்யும். நாம் சமயச்சின்ன நம்முடைய நெற்றியிலே இருக்கணும். எல்லாருடைய நெற்றியிலையும் பள்ளிக்கூடத்து போகும்போதும் எப்போவுமே நெற்றியிலே ஏதாவது நம்மை பார்த்தா ஒரு ஹிந்து அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய நெற்றி இருக்கணும். நான் சாதாரண சொல்கிறது, ஒரு ஆளை பார்த்தா அவன் ஹிந்துன்னு தெரியணும், ஒரு வீட்டை பார்த்தா அது ஹிந்து வீடுன்னு தெரியணும். அந்த ஹிந்து வீட்டில்னா ஒரு கொடி வைக்கணும், காவி கொடி வைக்கலாம், ஓம் வைக்கலாம், அல்லது ஏதாவது பிள்ளையார் ஏதாவது வீட்டு முன்ன வைக்கலாம். ஸோ இந்த 2 அடையாளங்களையும் நாம் விடக்கூடாது. அதனால் மாணவர்கள் தயவு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதாவது காலை கடன்களை முடித்ததெல்லாம் சமய சின்னமாக அணிந்து கொள்ள வேண்டும். விபூதி அணிஞ்சாச்சுன்னா திருப்பி அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தனம் குங்குமம் நல்லா வச்சுக்கலாம். குங்குமம் புருவ மத்தியில் வச்சோம்னா வேறு எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்முடைய மனசில் போகிறதுக்கு இயலாத நிலை வரும். அதனால் முன்காலங்கள் எல்லாம் குங்குமம் புருவ மத்தியில் வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ குங்குமம் எல்லாம் போச்சு, ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. ஸ்டிக்கரும் கூட பெருசாக வைக்கிறாங்க, இத்தினோண்டு ஸ்டிக்கர், கண்ணுக்கு காணாமல். இந்த மைக்ரோஸ்கோப்போ இல்லை டெலஸ்கோப்போ வச்சு தான் பார்க்கணும். இதெல்லாம் வச்சா தான் தெரியும், அந்த மாதிரி சிறுசு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நிலைமை மாறணும். எல்லாம் நம்ம குங்குமம் வச்சுக்கணும். அதுபுறம் எத்தனை ஸ்டிக்கர் வேணால் வைங்க, வேண்டாம் சொல்லலை. குங்குமம் கண்டிப்பாக நம்முடைய குருவ மத்தியிலே இருக்கணும். இந்த விஷயங்களை நாம் செய்து எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த விஷயங்கள். இதெல்லாம் அவங்களுக்காக இல்லை. நாம் நல்லா இருக்கணும், நாம் நல்ல புத்திசாலியாக இருக்கணும், நாம் நல்ல சிந்தனையாளராக இருக்கணும் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதை நாம் பின்பற்றணும். இப்போ ஒரு 10 நிமிட நேரம் ஒரு சின்ன பயிற்சி நாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாம் சமயப்பிலையெல்லாம் சொல்லியிருக்கோம், எல்லா சமயப்பிலையும் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். தேஜோ வித்யா அப்படின்னு பேர். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். சரி, ஸோ 10 நிமிஷம் நாம் ஒரு தேஜோ வித்யா. என்ன வித்யா பேர் சொன்னேன்? என்ன பேர் சொன்னேன்? என்ன வித்யா? தேஜோ வித்யா. ஒரு சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாரும். சாப்பிட்டீங்களா? காலைல மாணவர்கள்லாம் சாப்பிட்டு தானே வந்தீங்க? அமைதியாக இருக்கேன், சாப்பிடல போல இருக்கு. என்ன வித்யா சொன்னேன்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சக்தி அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும். ஒரு பாட்டோ இல்லை ஒரு பாடத்தையோ படிச்சிங்கன்னா உடனடியாக அது மனசில் பதியும். போட்டு இருத்தி ஆகிற முதல்ல எழுத்தெல்லாம் உள்ள போனால் அது மறந்து போகும். ஞாபக சக்தி இல்லாமல் ஆகிடுது. இப்போ உள்ள மாணவர்களுக்கு சிந்தனா சக்தியும் போயிடுது. இப்போ சொல்லியிருக்காங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விட இப்போ உள்ள மாணவர்களுக்கு ஜிகே குறைஞ்சிடுச்சு, அதாவது அவங்களுடைய புத்தி சக்தி குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நாம் முழுக்க என்ன பண்ணுறோம், திருப்பி அதை எதையாவது ஒன்றை வச்சுட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுல மட்டும் இருக்கிறோம். சிந்தனை பண்ணி புரிய வைக்கிறது இல்லை. நான் சாதாரணமாக சொல்லுவேன், பள்ளிக்கூடங்கள்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க 2+3 = 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பையனும் பொண்ணும் அப்படியே படிச்சுட்டு போகும். பள்ளிக்கூடத்தில் போய் கேள்வித்தாளில் 3+2ன்னு கேட்டால் தெரியாது. இதுதான் நிலைமை இருக்கு. அதனால நம் சிந்தனா சக்தியும் வளரணும்னா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நாம் கொஞ்சம் பின்பற்றணும். அதுக்காக இப்போ எல்லாம் நேரே உட்காருங்க. பையமாக இருக்கு, கீழே உட்கார்றதே கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? நேரே உட்காரணும். முதுகு தண்டு எப்போவுமே நேரே இருக்கணும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதும் சரி, எப்போனாலும் சரி, முதுகு தண்டு நேரே இருந்ததுன்னா மன ஒருமைப்பாடு அதிகமாகும், நம்முடைய செயல்திறன் அதிகமாகும். இப்போ 4 நிலை ஸ்டெப்பில் நாம் இந்த விஷயம் செய்ய போகிறோம். முதல்ல நீளமாக ஓங்காரம் சொல்ல போகிறோம் 12 தடவை. அடுத்து 12 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுவோம். அடுத்து 12 தடவை நீண்ட மூச்சு விடுறோம். அடுத்தது 108 தடவை ஓம் நமக்கு உள்ளாலே சொல்ல போகிறோம். அது வெளியில இல்லை, மனசுக்குள்ளால. நேரே உட்காந்துட்டோமா? எல்லாரும் ஓம் சொல்லலாமா? சத்தமா நீளமாக சொல்லணும், சரியா? 12 தடவை சொல்லணும். நான் இங்கே என்னைக்குமே நான் நிறுத்துறவரை நீங்கள் சொல்லலாம். எல்லாம் சேர்ந்தே சொல்லுவோம். ஓ, சத்தமே கேட்கல, எல்லாரும் சேர்ந்து தான். மாணவர்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஓ, ஓ, ஓ,
ஓம் ஓம் இந்த ஓங்காரம், இந்த பிரணவ ஒலி உலகத்தில் முதலில் தோன்றிய ஒலி. வேதங்கள் சொல்கிறது பிரம்மம் அதுவாக இருந்தது, அதில் ஒரு சலனம் ஏற்பட்ட பொழுது சப்தம் வந்தது அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்த சப்தம் இந்த ஓங்காரம். இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஓம்ங்கிற சப்தம் நிறைந்து இருக்கிறது. இதை சொன்னோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய மூளையில் நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல குணங்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் ஓம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஓங்கார சப்தத்துக்கு அதிக சக்தி உண்டு. அடுத்தது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது இன்னைக்கு உலகத்தில் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலெல்லாம் சொல்லும்போது இது நம்முடைய வம்சாவளியினர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புத்தி சக்தியை கொடுத்தது எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காயத்ரி மந்திரம் தான். அதனால் காயத்ரி மந்திரத்தை நாம் எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய புத்தி நல்ல சிறப்பாக செயல்படும். இந்த தடவை சொல்கிறோம், காயத்ரி மந்திரம் தெரியும் தானே? தெரியாட்டா கேட்டு கேட்டு சொல்லுங்க. அதோட நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மற்றவங்க கேட்டுங்க. நான் சொல்லிவிட்டு சொல்கிறதுக்கு நேரமாகும். ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இப்படி 12 தடவை. ஸோ ஓங்காரம் 12, இந்த காயத்ரி மந்திரம் 12 தடவை சொல்லணும். அடுத்தது நீளமான மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியே விடணும் 12 தடவை. அதுக்கு பிறகு
நேரே உட்கார்ந்து மனசுக்குள்ளேயே 108 தடவை ஓம் சொல்லணும். ஹோமம் தொடங்குறதுக்கு நேரமானதுனால நான் இந்த 2 ஸ்டெப்போடு நிறுத்திக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், தினசரி காலை மாலை இதை செய்தீங்கன்னா நமக்கு நம்முடைய கல்வித்திறன் அதிகமாகும், நம்முடைய மூளை நன்கு சிந்திக்க தொடங்கும், நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். எல்லா மாணவர்களும், இது மாணவர்கள் மட்டும், பெரியவங்க செய்தால் அவங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தேஜோ வித்யா தீர்வாக இருக்கும். எல்லாரும் அந்த இதை தினசரி நம்முடைய வீட்டில் காலை மாலை முடிந்தால் செய்து அதனுடைய பலனை அடைந்து அதன் மூலமாக ஆரோக்கியமான வளமான அமைதியான வாழ்வு வாழ ஹயக்ரீவர் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். வணக்கம். ஹிந்து கோவில் கூட்டமைப்பு ட்ரஸ்ட் தலைவரும் மேற்கு ஜில்லா ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கஜாலகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் சி ராஜேந்திரன்ஜி அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்புக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். மாணாக்கர்களின் வெற்றி கனியை பறிக்கும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஹயக்ரீவர் ஹோமத்தினுடைய துவக்க விழாவில் வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல்லுள்ளங்களையும் கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய ஏக தர்மகர்த்தா சுவாமிஜி சைதன்யஜி மகராஜ் அவர்களை கௌரவிப்பதற்காக ஒன்றிய தலைவர் திரு தர்மராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி VS மஞ்சுளா ரமேஷ் அவர்களை கௌரவிப்பதற்காக திருவட்டார் ஒன்றிய செயலாளர் திருமதி மாயா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக திருமதி ஜெயந்தி வெள்ளத்துறை அவர்களை கௌரவிப்பதற்காக ஒன்றிய துணைத் தலைவர் திருமதி லேகா நடராஜன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக திருமதி ரமாதேவி ஜெயசேகரன் அவர்களை கௌரவிப்பதற்காக சம்ஸ்கார் சமிதி ஒன்றிய பொறுப்பாளர் திருமதி அனிதா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். செர்ப்பாலூர் முத்தாரம்மன் திருக்கோவில் ட்ரஸ்ட் தலைவர் திருமிகு வி முருகன் அவர்களை கௌரவிப்பதற்காக ஒன்றிய துணைத் தலைவர் திரு அனில்குமார் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். திருவட்டார் கண்டா சங்கச்சாலக் வழக்கறிஞர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது இந்து கூட்டமைப்புடைய மாவட்ட துணைத் தலைவர் திருமிகு ஜி விவேகானந்தன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். ஸ்ரீமான் ஸ்ரீ ராஜேந்திரன்ஜி அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜி விவேகானந்தர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இருக்கின்றார்கள். அடுத்ததாக மாவட்ட துணைத் தலைவர் திரு டி வேலுதாஸ் ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக ஒன்றிய தலைவர் தர்மராஜ் ஐயா அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். ஆண்டு பொதுத் தேர்வில் அத்துணை மாணாக்கர்கள் வெற்றி பெற வேண்டும், அதே நேரத்தில் மாநில மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தோடு நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த பாடங்கள் எல்லாம் ஞாபகத்தில் நிற்க வேண்டும். படிப்பதற்காக நல்ல உற்சாகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அந்த இறைவன் தர வேண்டும். நிர்மலம் ஸ்படிகாம்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம்
निर्मलं स्फटिकामृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த ஹயக்ரீவ ஹோமமானது உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் வருங்கால நன்மைக்காக செய்யக்கூடிய ஹோமம். ஆகவே தயவு செய்து கைபேசி கொண்டு வந்திருந்தால் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 2 மணி நேர ஹோமம், அவ்வளோ நேரமும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அது இறைவன் கொடுத்த பாக்கியம் உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க. அதை மனதிலே நினைத்து, இறைவனை நினைத்து இங்கே சொல்லி தருகின்ற இந்த மந்திரத்தை கேட்டு சொல்லவும் ஒரு 2 மணி நேரம் கைபேசியை உங்கள் பாக்கெட்டில் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां
हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम्
आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां
हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम्
आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे
இந்த ஸ்கவுட்டு மாணவர்கள் ஆங்காங்கே நிற்கிறாங்க, அவங்களும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்கவுட் மாணவர்கள் அனைவரும் இங்கே வந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்கவுட் மாணவர்கள் இந்த இருக்கையில் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம்
आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां
हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ॐ ज्ञानानन्दमयं देवम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ॐ ज्ञानानन्दमयं देवम् निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां
हयग्रीवम् उपास्महे। ओम सत्यो जाताय वै नमो नमः। भवे भवेनादिभवे भवस्पदार्भवो अघोरेभ्यो जघोरेभ्यो घोरघोरघरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्म शिवो मे अस्तु सदा शिवो। ओम राजाधिराजाय प्रदग्ध्यधागिने नमो वयं वैदे श्रवणाय कुर्महे। समेहामाङ्का महामाय वैक्योः कामेश्वरो वैदेश्वरणो गदादो कुबेराय वैदे श्रवणाय महाराजाय नमः। नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। पूर्णाहुतिमुत्सवां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतोऽयं वै पूर्णाहुतिर्यस्यामेव प्रतिष्ठते। ॐ यो मां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् शुभान् भवति। चन्द्रमावामवां पुष्पं पुष्पवान् प्रजावान् शुभान् भवति। एवं वेद यो वामायुणतं वेद आयुणदवान् भवति। वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। छत्रसां राजोपचारां दीदोपचारां मानसोपचारान् मन्त्रोपचारान् समर्पयामि नमस्करोमि। எல்லாரும் கிடைக்காது. அதனால பாவனை மட்டும் தீபத்தை பாவனை செய்ய மாதிரி தொழுத மாதிரி பாவனை செய்யுங்க. ஹலோ இங்க வாங்க இப்படி போங்க இப்படி ஹலோ. அம்மா அங்க போய் அப்படி சாப்பிடு.
നിൽക്കുന്നു പറഞ്ഞു. അപ്പോൾ ഒരു നമ്പർ അയച്ചിരിക്കുന്നു വിളിക്കാൻ വേണ്ടിയിട്ട്. ഞാൻ അയച്ചു തരാം.
இந்த ஹோமம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருள் உதவி பண உதவி செய்து தந்த நல்லுள்ளம் படைத்த நல்லுள்ளங்களுக்கு இந்து கோவில் கூட்டமைப்பு சார்பாக பரமாத்மனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஹோமத்தை சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்து கோவில் கூட்டமைப்பு சார்பாக அதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய அதன் உரிமையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இந்து கோவில் கூட்டமைப்பு சார்பாக அதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் அமைதியாக பிரசாதம் வாங்கி அதன் பின்பாக இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உணவில் கலந்து கொண்டு பகுதிகரமாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இந்து கோயில் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்து கோயில் கூட்டமைப்பு உதயத்தின் சார்பாகவும் அனைத்து இந்து கோயில் பொறுப்பாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்து கோயில் கூட்டமைப்பு பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்து கோயில் கூட்டமைப்பு பொறுப்பாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆசிரியர் திரு நில்சன் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இந்து கோயில் கூட்டமைப்பு ஊழியத்தின் சார்பாகவும் அனைத்து இந்து கோயில் பொறுப்பாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எப்படி போங்க ஹலோ முக்கிய அமைப்பு ஒரு பைக் சாவி தொலைந்துள்ளது. யாரையும் கண்டெடுத்தால் உடனடியாக ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு இருசக்கர வாகனத்துடைய சாவி தவறியது. யாரையும் உங்கள் கைகளில் கிடைத்தால் உடனடியாக மேடை முன்பாக கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக தங்கள் வேலையை செய்த SRTP சாரண இயக்க மாணவர்களுக்கு இந்து கோவில் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிய உணவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பிரசாதம் வாங்கிய மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக உணவு நடைபெறும் இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் ஒரு அறிவிப்பு. ஒரு இருசக்கர வாகனத்தில் சாவி தொலைந்துள்ளது. யாரையும் கண்டெடுக்கும் பட்சத்தில் மேடை அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மதிய உணவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்து கோவில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் சம்ஸ்கார் சமிதி பொறுப்பாளர்கள் அதற்கான உதவிகளை ஏற்பாடுகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள்
நல்லபடியாக இந்த மைதானத்தை விட்டு வெளியே செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் சம்ஸ்கார் சமிதி பொறுப்பாளர்கள் மற்றும் இந்து கோவில் கூட்டமைப்பு பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதற்கு ஏதுவாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரசாதமாகிய சாரணிய மாணவர்கள் உடனடியாக உணவுக்கு செல்லுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையின் இடதுபுறமாக இருக்கக்கூடிய சாரண இயக்க மாணவர்கள் உடனடியாக உணவு வழங்கும் இடத்திற்கு செல்லுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் அதிகாரத்திற்கு பிரசாதம் ஆகிய மாணவர்கள் உடனடியாக உணவு வழங்கும் இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரசாதம் வாங்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக உணவு வழங்கும் இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரசாதம் வாங்காத மாணவ மாணவியர்களும் பெற்றோர்கள் வரிசையாக பிரசாதம் வாங்குவதற்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். attendant